Hello everyone, welcome to my YouTube channel Embroidery Academy. இந்த YouTube channel page Patin Academy. இந்த YouTube channel like and subscribe செஞ்சு கொள்ளுங்க. தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கிறதுக்கு. இந்த வீடியோவில் நான் 2019ஆம் ஆண்டு வந்த 7வது தேசிய கூட்டமைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு இசைக்கலை பார்ப்போம். அதில் சொல்றாங்க, ஒரு விளையாட்டு நிகழ்வில் பங்கு பெறுவதற்கு எதிர்பார்க்கும் கீதா தன் தினமும் உடற்பயிற்சியாக மெல்ல ஓடுதல் ஈடுபட்டு கொண்டு பயிற்சி பெறுகிறார். இதற்காக அவர் முதலாம் வாரத்தில் 105 நிமிடங்களும் 2ஆம் வாரத்தில் 119 நிமிடங்களும் ஓடுறாங்க. முதலாம் வாரத்துல 105 ஓடுறாலும் 2ஆம் வாரத்துல 119 ஓடுறாங்க. அதாவது D7 14 ஓடுறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, 3ஆம் வாரத்துல என்ன வரும், 14 கூட்டினா 133 13. ஸோ 133. ஒவ்வொரு வாரமும் அவர் பயிற்சிக்காக செலவிடும் நேரங்கள் அடுத்தடுத்து எடுக்கப்படும் போது ஒரு கூட்டல் விருத்தியாக இருக்கின்றன. இக்கூட்டல் விருத்தியின் பொது உறுப்பு விகிதத்தை பொது உறுப்பு விகிதம் D14. 119 105 கழிச்சு 14. அவர் 7ஆம் வாரத்தில் பயிற்சிக்காக செலவிடும் நேரங்களை விடுத்துக்காங்க. நான் சொன்ன மாதிரி என்ன சொல்றப்பல 4 விஷயம் D7 D கேட்பாங்க, என்ன தந்து T என்ன கேட்பாங்க, T என்ன தந்து என்ன கேட்பாங்க, SL தொடர்பு கேட்பாங்க. இதுல D கேட்டாங்க, இந்த பாயிண்ட கேட்டாங்க. 7ஆம் வாரத்தில் அவர் பயிற்சிக்காக செலவிடும் நேரத்தை காணும். 7ஆம் வாரத்துல என்சமனே இல்லை, அது எவ்வளவு நேரம் பயிற்சி செய்கிறார். அப்ப 2வது கேள்வி, அப்ப TN7 பார்த்தால் TN7 ஏசக N1 என் தந்தை TN கேட்கலாம். 7ஆம் வாரத்துல T7ங்கிறது 105 சக N 105 என்னங்கிறது 7 சக 1 Dங்கிறது 14 Dங்கிறது 14. ரைட். அப்ப 105 சக 6 தர 14. ஸோ 105 சக 6 தர 14 60 24. ஸோ 84. ஸோ 189 என்று வரும். 189 என்று வரும். 189 என்று வரும். அவர் பயிற்சிக்காக ஒரு வாரத்தில் செலவிடும் நேரம் எத்தனையாவது வாரத்தில், அவர் உடற்பயிற்சிக்காக ஒரு வாரத்தில் செலவிடும் நேரம் எத்தனையாவது வாரத்தில் முதல் தடவையாக 221 நிமிடங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கும் என காணும். அவர் பயிற்சிக்காக ஒரு வாரத்தில் செலவிடும் நேரம் எத்தனையாவது வாரத்தில் முதல் தடவையாக 221 நிமிடங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கும். அவர் பயிற்சிக்காக ஒரு வாரத்தில் செலவிடும் நேரம் எத்தனையாவது வாரத்தில் முதல் தடவையாக 221 மேற்பட்டதாகவும் கேட்கலாம். இதுல ஒரு மறைமுகமான ஒரு சமநிலை தொடர்பு பார்க்கும். சமநிலை தொடர்புண்டா இத்தனைக்கு மேற்பட்டதுன்னு காய்ச்சக்குள்ள ஒரு சமநிலையில காய்க்கணும். அவன் பாட்டு கதைச்சி இதுக்கு மேற்பட்டதுன்னு சொல்லலாம். ஆனா மிக மிக பொருத்தமானது சமநிலையில காய்க்கிறது. சமநிலையில எப்படி சமநிலையில காய்க்கிறது, எப்படி சமநிலையில காய்க்கிறது, சமநிலையில கதைச்சால் TN சமன்பாடு தான் எது சமநிலையில கழிக்கணும், எத்தனையாம் வாரத்துக்கு மேற்பட்டதுன்னு சொன்னா இவர சமநிலையில கழிக்கணும். இவர சமநிலையில கழிச்சா T எத்தனையாம் வாரம், எண்ணாம் வாரங்கிறது செலவிடும் நேரம் எத்தனையாம் வாரத்துல கூட. அப்ப இவர் இந்த திசையில அளவுல குறியிடப்படணும் இல்லையா. இவரை விட இவர் எத்தனையாம் வாரம் பெருசாயிப்பாரு, அதாவது இவர் பெருசாகிக்கணும் இவர் விட. அப்ப பார்த்தா ஏங்கிறது 105 சக என்னங்கிறது தெரியாது, என்ன காரணம், எத்தனையோ வாரத்தில் முதல் தடவை 221 நிமிடங்கள் தந்திக்கிறாங்க. 221 நிமிடங்கள் தந்திக்கிறாங்க. N1 Dங்கிறது நமக்கு தெரியும் 14. ஸோ இதை கொண்டு போய் கழிச்சா 21 5 சொன்னா 16 100. ஸோ 116. இது 6 இதுல 1 இதுல 116 கீழ் 14 less than
n-1. ஸோ இதால் பிரித்தால் ஒரு தசமத்தில் உடைய பெருமானம் எடுக்குது. ஆகவே n greater than 116 கீழ் 14 சக 1, 116 கீழ் 14 சக 1. இதை நம்ம சுருக்கினா இதில் 8.28 என்ற பெருமானம் எடுக்கலாம். 8.32 அது சுருக்கினா பெருமானம் 8.28 எடுக்குமா சக 1. ஸோ n greater than 9.28 என்ற பெருமானம் எடுக்கு. ஒரு செக் பண்ணிக்கொள்வோம். எஸ் 9.28 என்ற பெருமானம் எடுக்கலாம். ஸோ 9.28 என்ற பெருமானத்தை விட n பெருசாகும். 9.28 என்ற பெருமானத்தை விட n பெருசாகும். இப்படி இருக்கும்போது n இதை விட பெருசாக்கணும். பட் என்னங்கிற ஒரு முழுவன் முழுவன் அப்போ 9.28 விட பெருசாக என்னிட முழுவன் என்ன n வந்து 10 ஆகும். 9.28 விட அடுத்த பெரிய முழுவன் என்னது 10. ஸோ 10 அவள் 10ஆம் வாரத்தில் அவள் 221 விட கூட ஓடிப்பார். அப்படித்தான் அர்த்தம். அடுத்த கேள்வி சொல்றாங்க. 4வது கேள்வி சொல்றாங்க. பயிற்சியின் முதல் 10 வாரங்களில் அவர் உடற்பயிற்சிக்காக மெல்ல ஓடுதலில் செலவழித்த மொத்த நேரத்துக்கு காணுங்க. 10 வாரத்தில் உடற்பயிற்சியாக மெல்ல ஓடுதலில் செலவழித்த மொத்த நேரங்கிறது ரைட். அப்ப இதுல SN சமன்பாடை பாவிக்கும். SN சமன்பாடை பாவிச்சால் தரடி என்னங்கிறது 10ஆம் வாரம். என்னங்கிறது 10ஆம் வாரம். 10ஆம் வாரம் ஓடி முடிப்பார். ஸோ என்னங்கிறது ஏங்கிறது 105, எஸ் ஏங்கிறது இந்த இடத்துல 105 வரும், டிங்கிறது 14, என்னங்கிறது 10ஆம் வாரம். எஸ் என்னங்கிறது 10ஆம் வாரம். ஏங்கிறது 105, ஏங்கிறது 105, என்னங்கிறது 10, டிங்கிறது 14. சுருக்கினா இந்த 10 சுருக்கக்கூடாது, 10 அப்படியே வச்சுக்கணும். நான் 10ஓட வார்த்தை லேசி பூச்சியத்தை போட்டுக்கொள்ளும். அப்போ இது 210 சக இது 9 தர 14, 90, 36, 126, 126. ஸோ இதை கூட்டினா 10 கீழ் 2 6 3 3. அதாவது இப்போ 2ஆல் சுருக்கினா 1 16 13 6, ஸோ 1 16 8 1680 ஓடிய மொத்த நேரம் மொத்த மணித்தியானம் அல்ல நிமிடம். ஸோ மொத்த நிமிடம் 1680 நிமிஷம் மொத்தமாக ஓடிப்பார். 1680 நிமிஷம் 10ஆம் வாரத்தோட மொத்தமாக ஓடிப்பார். ரைட். அவர் அவ்வாறு மெல்ல ஓடுது சராசரி கதி 6 km/h சொன்னான். இப்படி எவரேஜா ஓடுற வேகம், அவரோட எவரேஜா ஓடுற வேகங்கிறது 6 km/h சொன்னான். இது ரைட். அப்போ அவன் எவ்வளோ தூரம் ஓடிப்பான்னு கேட்குறான். அப்போ என்னது S7UT தான் கதிசமன் வேகம் தர நேரம். இல்லை எவ்வளோ தூரம் ஓடிப்பான்னு கேட்டால் வேகத்தை நேரம் தலைப்பேருக்கு பெருக்கிற மாதிரி. அப்போ 6 km/h தர 6 km/h கீழே விடுவோம். ஸோ பி பார்ட் 6 km/h தர SMNUT வரும். 6 km/hங்கிறது 6 km/h தர எவ்வளோ நிமிஷம் 1680 நிமிஷத்து செகண்ட் மணித்தியாலமாக என்ன செய்யணும் 60 பெருக்கும். ஸோ இந்த 6 10 60 அதோட வெட்டுப்பட்டா 168 கிலோமீட்டர் என்று வரும். 168 கிலோமீட்டர் என்று வரும். 168 கிலோமீட்டர் என்று வரும். அது மொத்தமாக 168 கிலோமீட்டர் என்று ஓடிக்குது. 2019ஆம் ஆண்டு வந்து பாஸ்ட் ஒர்க். இதை தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து வந்து பாஸ்ட் ஒர்க் இதில் பார்க்கும். ஜிசாக்கெல்லாம் ஹெல்ப்.